இது பார்த்தீங்கன்னா முட்டை பழம், எக் ஃப்ரூட்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். நிறைய பிஞ்சு விட்டுருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த பிஞ்சு பார்த்தீங்கன்னா திரண்டு நல்லா பழமாகிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலேயே ஆகும் போல் இருக்கு. இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிலும் ஜாஸ்தியாக இருக்குது. இதுக்கு எனர்ஜி பத்தலையா என்னன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா எல்லா வாதுகளும் அந்த காய் எது அதிகமாக இருக்குதோ அதெல்லாம் இப்படி இந்த மாதிரி முறிஞ்சு முறிஞ்சு விழுந்திருக்கு. ஆனால் அதுலேயும் காய் இருக்குது. அது வெயிட்டு தாங்காமல் இந்த மாதிரி எதாவது சப்போர்ட் கீது கொடுத்துருக்கணுமா என்னங்கிறதும் தெரியல. இது சத்து பத்தலையா என்னன்னு தெரியல. இந்த எந்த வாதில் காய் அதிகமாக இருக்குதோ அது பூரா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒடிஞ்சொடிஞ்சு பாதி தொடுத்துட்டு நிற்கிது. இந்த ஒரு சிலது தான் அப்படியே முகம் செவந்திருக்குது. அந்த சைஸும் சின்னதாக இருக்குது. அது சின்ன செடியாக இருக்கும்போதே நல்லா காய் வந்துட்டதுனாலயா என்னங்கிறது தெரியல. ஓகே, இது ஃபேஸ் பேக்குக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஃப்ரூட்டு நம்ம சாப்பிட்டாலே எங்களுக்கு பிடிச்சது டேஸ்ட் மைல்டு ஸ்வீட்டோட வேக வச்ச மஞ்சக்கரு மாதிரி இருக்கும். லைட்டு ஸ்வீட்டோட எங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த டேஸ்ட்டு. இல்லைன்னா இது நம்ம ஃபேஸ் பேக்கு அந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குள்ளே கூட போடலாம். ஓகேங்க, நல்லா மஞ்சள் கலர் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அதை பறிக்கணும். இப்போ பறிச்சோம்னா அது வேஸ்ட்டாக போயிடும்.